உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். புஷ்பா சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவனுக்கு சித்தியா வரக்கூடாது. ஏதாவது அதிரடியா செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து துர்கா. ஐயோ, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்னா ஏற்கனவே புஷ்பாவுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், என்ன சொல்ற? எப்போ, எங்க, யார் கூட நடந்துச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜபாளையத்துல வச்சு மருதுபாண்டியன்னு ஒருத்தனை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கான். திருடி ஃப்ராடு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு பார்த்தா ஒழுக்கம் கிட்டவளா இருக்கா. துர்கா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா சர்டிபிகேட் இருக்கும்ல? இருக்கு. சர்டிபிகேட்லாம் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. போட்டோவோட இருக்கு. ஏய், அப்புறம் என்ன? இப்பவே இந்த கல்யாண சர்டிபிகேட்ட சூர்யா மாமா கிட்ட போய் காட்டலாம்ல? அதுக்கப்புறம் அவரே அவளை கழுத்தை பிடிச்சு பிடி தள்ளி விட்டுருவாரு. ஐயோ ஹாசினி, அவசரப்படாத. சர்டிபிகேட் இப்ப எடுத்துட்டு போய் காட்டினா அந்த புஷ்பா ஏதாவது சொல்லி சூர்யாவை சமாளிக்க பாப்பான். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் சம்பந்தப்பட்ட மருதுபாண்டியனை கூட்டிட்டு வரதுக்காக ராஜபாளையத்துக்கு கான்ஸ்டபிள் நெடுமாறனை அனுப்பி வச்சிருக்கேன். கான்ஸ்டபிள் நெடுமாறனும் ராஜபாளையத்துல ஆல்ரெடி ரீச் ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு தான் போன் ட்ரை பண்ணேன். ஆனா அவர் போன் ரீச் ஆகல. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. ரீச் ஆதா? ரிங் போது. அப்பா. இன்ஸ்பெக்டர் மேடம். மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் நெடுமாறன். ரொம்ப நேரமா உங்க போன் ரீச் ஆக மாட்டேங்குது. பஸ்ல வந்துட்டு இருந்தேன் மேடம். அதான் லைன் கிடைச்சிருக்காது மேடம். ஆமா, அந்த மருதுபாண்டியனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். வாசல்ல வந்து நிக்கிறேன், நீங்க போன் பண்றீங்க மேடம். அப்படியே லைன்ல இருங்க மேடம். பெல் அடிச்சு ஆள் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. மருதுபாண்டி, மருதுபாண்டி. நான் தான் சார். என்ன விஷயம்? புஷ்பாவை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன் சார். அந்த புஷ்பா என்ன ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா சார். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க இன்ஸ்பெக்டர் மேடம் லைன்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசு. மேடம், மருதுபாண்டி கிட்ட கொடுக்குறேன் மேடம். கொடுங்க. ஹலோ. ஹலோ மருதுபாண்டியன். புஷ்பா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாக்குறான். நீங்க கான்ஸ்டபிள் நெடுமாறன் கூட கிளம்பி உடனே இங்க வாங்க. நீங்க இங்க வந்தாதான் புஷ்பாவோட வேஷத்தை கலைச்சு அவளோட உண்மையான முகத்தை காமிக்க முடியும். நான் வரேன் மேடம். புஷ்பா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவளை பழி வாங்க எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் உடனே கிளம்பி வரேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மருதுபாண்டியன். இப்ப நீங்க போனை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். சார் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க மேடம். நெடுமாறன், பஸ்ல ட்ரெயின்ல வந்தா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால என்ன பண்றீங்கன்னா மருதுபாண்டியனை கூட்டிக்கிட்டு நேரா மதுரைக்கு போயிட்டு அங்கிருந்து ஃபிளைட் பிடிச்சு வாங்க. ஓகே மேடம். நீங்க சொன்னபடியே மருதுபாண்டியை கூட்டிட்டு ஃபிளைட்ல வந்தார மேடம். சரி, சீக்கிரமா வந்துருங்க. ஓகே மேடம், வச்சறேன் மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.